ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கு. இயக்குனர் அமீர் வீடு உள்பட 14 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களிலும் விசாரணை. சென்னை தியாகராயர் நகரில் அமலாக்கத்துறை சோதனை நடந்த அமீர் அலுவலகத்தை படத்தில் காணலாம். மக்களே, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் குழந்தைகளை சரியாக வளர்த்து இருந்திருந்தால் அவர்கள் குடிக்கச் சென்றிருக்க மாட்டார்கள். போதைப் பொருள் விற்பனையாளர்கள், கடத்தற்காரர்கள் இருந்துக்க மாட்டாங்க. நீ அம்மா இப்படி தான் சொல்லுதில்ல, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து குப்பையாக பெத்தெடுத்த உடம்புன்னு ரோடு பூரா சொல்லியிருக்கு. பெற்றவர்கள் குழந்தைகளை சிறப்பாக வளர்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அயோக்கியர்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கே 10க்கு 10 ரூமில் நீ படுக்கிறதுலேயே கவனமாக இருந்தால் வேலைக்காவது. புதுடெல்லி, ஏப்ரல் 10. பரபரப்பை ஏற்படுத்திய வலைத்தள பதிவு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து ஓய்வு பெற்றவர் SY குரேஷி. இவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டு உள்ளார். அதில் அவர் இப்போது 400+ என்பார்கள் மே இறுதியில் 250க்கு செரியும். ஜூன் முதல் வாரத்தில் 175 முதல் 200க்கு வந்துவிடும். நான் அரை டசன் அல்போன்சா மாம்பழத்தை சொன்னேன். எல்லா பதிவுகளும் அரசியலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று குறிப்பிட்டு இருந்தார். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில் குரேஷியின் இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒடிசாவில் ஓங்கி ஒலிக்குமா சங்கு? நரேந்திர மோடி, மன்மோகன் சவால், ராகுல் காந்தி, சரத் பட்நாயக், பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக். தோல்வியில் முடிந்த பிஜு பட்நாயக்கின் முயற்சி. ஒடிசாவின் முகமான தமிழர் VK பாண்டியன். புதுடெல்லி, அச்சுறுத்தல் காரணமாக தலைமை தேர்தல் கமிஷனருக்கு Z பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கியது. ராஜீவ்குமார். கவுகாத்தி, மோடி ஆட்சியில் ஒரு அங்குல நிலத்தை கூட சீனாவால் ஆக்கிரமிக்க முடியவில்லை. அமித்ஷா பேச்சு. சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு எந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் பொருத்தும் பணி இன்று தொடக்கம். இங்கர்சாலிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், அவர் அளித்த பதில்கள். வையகம் தருவது என்ன? அறிவுக்கு வையகம் எப்போதும் தன் வணக்கத்தை செலுத்தும். திறமைக்கு ஆதரவு தரும். தூய உள்ளத்தை வரவேற்கும். சிந்தனை எதற்கு உதவுகின்றது? உண்மையை அறிவதற்கு சாதனம் சிந்தனை. நான் உண்மையை அறிந்திருந்தால் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவை பிணைந்திருப்பது எது? மனித அறிவை மூட நம்பிக்கையானது கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் பிணைத்து இருக்கிறது. கல்வி எத்தகையது? உலகத்திலேயே கல்வி மிக முக்கியமானது மட்டுமன்று, வியத்தகு மாற்றங்களையும் உண்டு பண்ண வல்லது. அன்பு என்பது யாது? உலகத்திலேயே மிகவும் மலிவான பொருள் அன்புதான். அது தன்னை பெறுபவனுக்கும் வழங்குபவனுக்கும் அதிகமான இன்பத்தை வழங்கும். முன்னேறுவது யார்? படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். Aeronet, one who sails in the air. Aeronet, வான் ஊர்தியாளர், வானவெளி கப்பலை செலுத்துபவர். Aesthetics, the philosophy of art and beauty. The philosophy of art and beauty. அழகுணர்ச்சி, கலை உணர்ச்சி, அழகு, கலை, இயல்.
affect, to act upon, to act upon, to produce a change. affect, பாதித்தல் செய், மாறுதல் ஏற்படுத்து, செயல் விளைவு உண்டு பண்ணு. affection, fondness, love, a disease or diseased condition. affection, பாசம், அன்பு, நோய் அல்லது நோய் வாய்ப்பட்ட நிலை. நம் நாட்டில் எத்தனையோ பொன்மொழிகள் இருந்து வருகின்றன. அவையாவும் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்கள். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அப்பொன்மொழிகளின் வழி நடக்கிறோம் என்றால் 10 விழுக்காடு கூட இல்லை எனலாம். வேகமாக ஓடுகின்ற இக்காலத்தில் நாம் இது போன்ற பொன்மொழிகளை ஓரளவேனும் கடைபிடித்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் என்பது திண்ணம். குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கும் இளைய சமுதாயத்தினருக்கும் இப்பொன்மொழிகள் மிகவும் பயன் தரும். அவர்கள் இது போன்ற நூல்களை வாங்கி படித்து முன்னேற வேண்டுகிறேன். இந்நூலை வெளியிட்ட கங்காராணி பதிப்பகத்தாருக்கு மனமார்ந்த நன்றி. சீனி மீனாட்சி. ரெண்டாயிரம் பொன்மொழிகள். காலம் நதியை போன்றது. உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பி வராது. பணம் வைத்திருப்பவர்களுக்கும் பயம் இல்லாதவர்களுக்கும் கவலை. சந்தேகம் குடிகொண்ட மூலையில் அறிவு நிலைப்பது கிடையாது. ஆசையும் ஏக்கமும் செல்வத்தை சேர்க்காது. உழைப்பே செல்வத்தை தரும். தனக்கு தானே கட்டுப்பாடு விதித்து கொண்டு வாழ்பவனே சுதந்திர மனிதன். உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ அடக்கமாக இருத்தல் பெரிய சாதனையாகும். வலிமை என்பது உடலில் அல்ல, உள்ளத்தில் இருக்கிறது. அறிவை விட கற்பனை தான் புதுமைகளை கண்டுபிடிக்க முடிகிறது. முயற்சி செய்யாதவனுக்கு கடவுள் கூட உதவி செய்ய மாட்டார். அறிவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே உருவாக்கி கொள்கின்றனர். வேகமாக செயல்படுவதை விட விவேகமாக செயல்படுவதே சிறந்தது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம். சென்னை பாண்டி பஜாரில் பிரதமர் மோடி பிரமாண்ட வாகன பேரணி, மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு, ரோடு ஷோ. சல் 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 என்ன சலங்கை ஒளி, சல 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 என்ன பாதையில் பலமாட்டு வண்டியில் பிரச்சாரம். இப்போ இப்படி பிரச்சாரம் இருந்தாலும் நீங்கள் பிரதமர் அவர்களே ராத்திரியில் மாறு வேஷம் போட்டுட்டு அதே பாண்டி பசார் தெருவில் அந்த பக்கத்தில் அந்த சிவாஜி கணேசன் வீட்டாண்ட எம்ஜிஆர் ஆஃபீஸ் கூட அங்கே தான் இருக்குது. பகலில் மாறு வேஷத்தில் போய் பாருங்கள், மன்னர்கள் போவாங்க. அப்போ அங்கே எவ்வளோ ஏழைகள். டி நகர் இருக்குது, அந்த ரங்கநாதன் தெரு, மிகப்பெரிய குற்றவாளிகள்லாம் இருக்கிற இடம். அது பகலில் போனீங்கன்னு வச்சிங்களா, அப்படி சும்மா கொத்து கொத்தா பிச்சைக்காரர்கள், திருடர்கள், ஐயோக்கள் மொத்தமாக பிடிக்கலாம். ஆமாம், பிரதமர் அவர்களே மாறு வேடத்தில் போங்க, நகர் ஊழா மன்னர்கள் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி போய் பாருங்கள். அப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். எம்ஜிஆர் கருணாநிதியுடன் நெருக்கமாக இருந்தவர். முதுமையின் காரணமாக 98 வயதில் ஆரம் வீரப்பன் மரணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஆரம் வீரப்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை வைத்து அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம். ஆரம் வீரப்பன் மரணம் சரி, அவர் பற்றி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். அவரை பற்றி பேச விரும்பலை. எம்ஜிஆர் அவர்கள் அந்த தொண்டர்கள் லிஸ்ட்லேருந்தே, அதிமுக தொண்டர்கள் லிஸ்ட்லேருந்தே அவர் நீக்கிட்டார். அவர் பற்றி நான் பேச விரும்பல. இந்த படம் ரஜினிகாந்த் வச்சது ஒரு படம் ஒன்று பண்ணார், பாட்ஷாவா. அதுக்கப்புறம் சரி, நம்ம ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளோதான். ரெஸ்ட் இன் பீஸ். கூடவே இருந்தார் இல்லையா, எம்ஜிஆர் கூடவே இருந்தார், நிழலாக இருந்தார். நிறைய நேரங்களில் எம்ஜிஆருக்கு விரோதமாகவும் அவர் வாழ்ந்தார். சரி, வேண்டாம், அவர் இறப்பில் போய் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். தேங்க்யூ. வாகன பேரணியில் கையில் தாமரை சின்னத்துடன் பிரதமர் மோடி. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார்,
மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றே தான். ஏழைகளுக்கு உதவுங்கள் ஐயா, ஏழைகளுக்கு உதவுங்கள். தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவதற்கு தமிழ்நாடு என்ன பறவைகள் சரணாலயமா? பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. என்ன முதலமைச்சர் அவர்களே, அவர் ஊர் இது, பறவைகள் ஊர் இல்லை, பறவைகள் சரணாலயம் இல்லை. இந்தியானா என்ன? இந்தியா உள்ளதான் இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு அவர் ஊர் தான். அவர் ஊருக்கு அவர் வரக்கூடாதா? அது தேர்தல் சீசனுக்கு வந்தாங்கன்னா, தேர்தலே இல்லாதப்போ வந்தாங்கன்னா அவர் ஊருக்கு அவர் வர்றாரு. ஏன் முதலமைச்சர் கூட நீங்கள் ஆடி அது பேர் லண்டனு அப்புறம் இன்னொன்று ஸ்பெயின்னு ஓடுறீங்களா? அது நம்ம ஊர். அது எவன் ஊர்? அந்த ஊருக்கு நீங்கள் ஓடுறீங்களா? அவங்க உன்னை ஏன் வந்தேன்னு கேட்டாங்களா? இப்படிலாம் கேட்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் அவர் மேலே இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு பொருளாகுது முதலமைச்சர்களை. நீங்கள் நல்ல முதலமைச்சருக்கு திருப்பி பேசுவீங்கன்னா இப்படி கூடவா பேசுவீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. பாவம் அவர் கேட்டாருன்னா ரொம்ப வருத்தப்படுவார். ஏன் நீங்களே வருத்தப்பட்டு தான் இதை பேசியிருக்கீங்க? அன்பானவர்களே, நேற்று இல்லாத மாற்றம் இன்று இல்லாத மாற்றம் நாளை இல்லாத மாற்றம் மறுநாள். இப்படி தான் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ மாறவே மாட்டேன். நான் இப்படியே தான் இருப்பேன். பணத்தை தான் துண்ணுவேன். நான் நிலாவில் போய் வாழ்வேன், சூரியனை ஓட்ட போடுவேன். நீ நினச்சின்னா அது தப்பு. அது கூடலாம் நீ குடும்பம் நடத்த முடியாது. நிலாவை ரசி, சூரியனை ரசி, நயாகரா ஃபால்ஸ் உள்ளே தான் நான் குதிப்பாங்க தான் குடும்பம்லாம் நடத்துவேன்னா நடக்காது. மாற்றம் உன்னிடம் இல்லை. மாற்றம், உண்மையான மாற்றம் என்பது உன் குழந்தை செல்வங்களிடம் இருக்கிறது. அதை நீ மாற்ற வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். அதை எல்லா துறைகளிலும் சிறப்பாக மாற்றலாம். அதை விட்டுட்டு நான் பணத்துக்கு கட்டி தான் அழுவேன், பணத்தை தான் துண்ணுவேன்னு சொன்னால் மனநிலை பாதிக்கப்பட்டு அப்படியே மனித மிருகமாய் மாறிடுவேன். அப்புறம் மக்கள் மனித மிருகமாய் மாறி ஒன்றை கல்லாலேயே அடிச்சு கொன்னுடுவாங்க. இது சரித்திரத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. குழந்தை செல்வத்தை கவனி. குழந்தைங்களை பார்த்து